ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம சீரிஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம எஸ்என்டி டிராமால இதுவரையும் நம்ம கிட்ட இருந்த பழைய டிராமாஸ் மட்டும் தான் இதுவரைய போட்டிருந்தோம். ஆனா இன்னையில இருந்து ஒரு புது டிராமா, அதுவும் மாடர்ன் டிராமா, அதுவும் ஸ்கூல் டிராமா ஒன்று வரப்போகுது. எல்லாருக்குமே மாடர்ன் ஸ்கூல் டிராமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால யாரும் மிஸ் பண்ணாம அந்த டிராமாவை பாருங்க. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இந்த டிராமா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க போகுது. இதுவரையா யாராவது எஸ்என்டி லவ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த பார்ட்டும் தொடர்ந்து வரப்போகுது. இன்னும் நிறைய புது டிராமாவும் எஸ்என்டி லவ்ல இன்னில இருந்து வரப்போகுது. இப்போ இன்னைக்கு இந்த லாஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் எபிசோட்ல தானியாவை வென் அவன் கூட கூட்டு போயிருந்தான். அவனோட டீம் ஆளுங்களை உள்ள விடுறதுக்கு கேட்டை ஓபன் பண்ணியிருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல வெளியே நிக்கிற ஆளுங்க எல்லாமே மேல போட்டிருக்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க. பார்த்தா அத்தனை பேருமே இந்த நாட்டோட ஆளுங்க தான். அதுவும் நம்ம தானியாவோட அப்பாவோட டீம். தானியாவோட அப்பாவும் முன்னாடி இருந்துட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள உள்ள இருக்கிற ஆளு கதவை க்ளோஸ் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதையும் தாண்டி நம்ம வென்னு தானியாலாம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கும் போது தானியாவோட அப்பா ஒட்டுமொத்த டீமோட உள்ள வந்துடுறாரு. இங்க யூனா ஜின்ரான் எல்லாரும் எஸ்கேப் ஆனாங்களே, அவங்க நேரா உள்ள போயிட்டு தளபதியையும் அவரோட பையன், அதாவது மிங்சுவோட ஹஸ்பண்ட், ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. சும்மா விடக்கூடாது, நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம், எல்லாரையும் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை தளபதியும் உத்தரவு போட சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இங்க படை தளபதி அப்புறம் தானியாவோட அப்பா எல்லாரும் சேர்ந்து சண்டையில ஜெயிச்சிடுறாங்க. ஆனா வெண்ணி கிட்ட போறதுக்குள்ள தானியாவோட கழுத்துல வெண்ணோட அசிஸ்டன்ட் கத்திய வச்சிடுறான். பக்கத்துல வந்தீங்கன்னா அந்த பொண்ணை கொன்னுருவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். வெண் பாக்குறான். சும்மா இருக்க மாட்டியா, அந்த பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அசிஸ்டன்ட் கேட்காம இருக்க வெண் வேகமா அந்த அசிஸ்டன்டே கத்தியால குத்திடுறான். தானியா ஓடி போயிடுறா. வெண் உடனே உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எப்படினாலும் நான் செத்து போறேன்னு தெரிஞ்சது, உன்னை பார்த்த சந்தோஷத்தோட நான் இங்கே செத்து போயிடுறான் அப்படின்னு அவனவனே கொண்டுட்டு வெண்ணும் அங்கே இறந்து போயிடுறான். தானியா பயந்துட்டு அழவே ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நேரா தானியா அந்த தளபதியோட பையன் கூட சேர்ந்து அவனோட வீட்டுக்கு போறா. மிங்சுவை கூட்டு வர சொல்றா. மிங்சு வந்ததுமே என்ன ஸ்பாயில் பண்ணது பத்தாதா, இங்க வேற வந்து என் பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. தானியா பாக்குறா, உன் பேரை கெடுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸ்மக்லிங் கேஸானதான் அப்பாவையே வந்துட்டு கொண்டிருந்தாங்க. அந்த அறிவு கூட இல்லாம ஸ்மக்லிங் பொருள் எல்லாம் விக்கிறாங்க, நீயும் பல கடிட்டு போய் நிக்கிற, அப்பா பேர் இன்னும் கெட்டு போயிடாதான்னு சொல்ல மிங்சு வாயை மூடிட்டு அமைதி ஆயிடுறா. இன்னும் அழுத்தமா இருக்காத, உன்னையே காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்குன்னு மிங்சுவோட ஹஸ்பண்ட் சொல்லியும் காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு தானியா மிங்சுவை பார்த்து, இங்க வா, உன் முகம் எல்லாம் ரொம்ப கலைஞ்சிருக்கு, நான் உனக்கு கொஞ்சம் ரீமேக்கப் எல்லாம் பண்ணி விடுறேன் அப்படின்னு கூப்பிட்டு தலை வாரி விட்டு அது மட்டும் இல்லாம மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. முதல் முறையா மிங்சுக்கே தானியா மேல லேசா ஒரு பாசம் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மிங்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போற, அதுக்கு நீ டீசென்ட்டா இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல மிங்சு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அவங்க அப்பா உள்ள வராரு. அப்பா உயிரோட நீங்க இருக்கீங்களா அப்படின்னு அவ அழ ஆரம்பிக்க, போதும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அழ வேணாம், நான் உயிரோட தான் இருக்கேன், தானியாவும் புருஷனும் சேர்ந்துதான் என்ன காப்பாத்துனாங்கன்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தானியா, நான் உன்னை தப்பா நினைச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மிங்சு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. தானியா ஒரு பக்கமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க இன்னொரு டீம் நேரா கேபிட்டல் சிட்டிக்கு போனாங்கல்ல, இந்த சான்சலரோட பேச்சை கேட்டு அங்க இருக்கிற ராஜாவை கொல்றதுக்கு. அந்த டீம் உள்ள இருக்காங்க. இவங்களை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஜியாங்ஷு நேரா கிளம்பி வந்துட்டு இருக்கான். லூ கமாண்டரோட தலைமையில அந்த டீம் கூட சண்டை நடந்துட்டு இருக்கு. ராஜாவே கீழே இறங்கி வந்துடுறாரு. இங்க ரொம்ப ஆளுங்க கம்மியா இருக்கும், எல்லா டீமும் வெளியூர்ல இருக்கிறதால நம்மளே இங்க சண்டை போடணும்னு ராஜாவே சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த எதிரி நாட்டு டீம் கை ஓங்கி இருக்கு. எக்கச்சக்கமான ஆளுங்க முன்னாடி வந்துடுறாங்க. ராஜாவை லூ கமாண்டரை சுத்தி வளைச்சிடுறாங்க. லூ கமாண்டர் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்க, கரெக்டா ராஜாவை கொல்ற நேரத்துல அங்க யாரோ வராங்க. மின்னல் வேகத்தங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த நாட்டு கொடியை தூக்கிட்டு நிக்கிறாங்க. வரது நம்ம ஜியாங்ஷு தான். ராஜா என்ன மன்னிச்சிருங்க, லேட்டா வந்துட்டேன்னு சொல்ல, நீ வந்துட்டல அது போதும் அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப வாங்கடா எவனா இருந்தாலும் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். எதிரி நாட்டுக்காரங்க அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கி எறிகிறான். சான்சலர் இங்க பிளான் என்ன ஆக போதும் தெரியலேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜெயில இருந்து தப்பிக்கிற லூமோ வந்துடுறான். லூமோ, உங்ககிட்ட ஏதாவது கடைசி வார்த்தை இருந்தா சொல்லிடுங்க, கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, இங்க பாரு, என் மேல எந்த தப்பும் கிடையாது, 15 வருஷமா உன்னை வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், அது பத்தாதான்னு கேட்க, உங்களோட அசிஸ்டன்டே சொல்லிட்டான் எங்க அப்பாவை கொண்டது நீங்க தான் அப்படின்னு. இத்தனை நாளா அப்ப நீங்க என்ன வளர்த்தது எல்லாமே உங்க சுயநலத்துக்காக, இல்லைன்னா என் அப்பா அம்மா கூட நான் சந்தோஷமா வளர்ந்துருப்பேன்னு சான்சலரை கொல்றதுக்கு போக, அப்ப சான்சலரோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். லூமோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். லூமோக்கும் அவனுக்கும் ரொம்ப சண்டை நடக்குது. ஒரு வழியா வந்துட்டு நம்ம சான்சலரோட அசிஸ்டன்ட் லூமோ கொல்ற நேரத்துல கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் லூமோட நெஞ்சிலேயே கத்தியை
இறக்கிடுறான். செம செத்து விழுந்துடுறான். சான்சலர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லூமோ திரும்பி பாத்துடுறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை விட்டுட்டு சாக மாட்டேன் அப்படின்னு லூமோ சொல்லிட்டு நேரா சான்சலரோட கழுத்துலயே ஒரே ஒரு போடு போட்டுட்டு அப்படியே சான்சலர் அங்க செத்து விழ லூமோவும் அங்க செத்து விழ ஆரம்பிக்கிறான். கடைசி நேரத்துல தானியாவை பத்தி யோசிச்சுட்டு, நீ மட்டும் தான் என்ன ஒரு வழியா காப்பாத்துன, நீ மட்டும் தான் என்கிட்ட நல்லா உண்மையா பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இறந்து போயிடுறான். இங்க ராஜா கிட்ட துரோகம் பண்ண அத்தனை ஆளுங்களையும் புடிச்சிட்டு வந்து நம்ம ஜியாங்ஷு நிறுத்திடுறான். உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு தண்டனை வேணா கொஞ்சம் கம்மியா கிடைக்கலாம், உன் ஃபேமிலியை வேணா நாங்க விட்டுறோம் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல அங்க இருக்கிறவங்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. சான்சலர் கூட சேர்ந்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நல்ல நேரத்துல கரெக்டா வந்தடா அப்படின்னு ராஜா சொல்ல ஆரம்பிக்க ஜியாங்ஷு முறைக்க ஆரம்பிக்கிறான். ராஜா, ஒருவேளை நான் கரெக்ட் நேரத்துக்கு வராட்டி நீங்க என்ன ஆயிருப்பீங்க? நீங்க என்ன ராஜா வந்து இந்த நாட்டை பாத்துக்கிற ஐடியால இருக்கீங்களா, இல்ல ஹீரோ வேஷம் போட போறீங்களான்னு எனக்கு ஒண்ணு புரியலன்னு ராஜாவையே திட்ட ஆரம்பிக்கிறான். ராஜாவோட அசிஸ்டன்ட்டும் நான் எவ்வளவு சொல்லியும் இவர் கேட்கவே இல்லைன்னு சொல்ல ராஜா உடனே அதான் இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு, இதுக்கும் மேல என்ன பிரச்சனை, போதும் போதும் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேரா வந்துட்டு ராஜா அப்புறமா நம்ம ஜியாங்ஷு ரெண்டு பேரும் கோவில் பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ராஜா சொல்லிட்டு இருக்காரு, உன் பொண்டாட்டி இன்னும் ஊருக்கு வந்து சேரலையா அப்படின்னு. அவ கிளம்பிட்டா, இன்னும் 2-3 நாள் இங்க வந்துருவா, அப்புறமா எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் கூட நேரமே இருக்காது, நான் என் பொண்டாட்டி கூட கிளம்பி போயிட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ராஜா கொஞ்சம் கூட ராஜான்னு உனக்கு மரியாதையே இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஊர்ல இருந்து தானியா வரல போல. கரெக்டா அப்போ பக்கத்துல இருக்கிற கோவில்ல வேண்டுதல் சத்தம் கேக்குது. இன்னைக்குதான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், என் ஹஸ்பண்ட் ராஜாவோட இருக்காரு, அவர் திரும்பி எப்ப வருவாருன்னு தெரியல, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், என் ஹஸ்பண்ட் உயிரோட நல்லா ஆரோக்கியமா இருந்தா எனக்கு அதுவே போதும் தானியா வேண்டிட்டு இருக்கா. இந்த குரலை கேட்டதுமே ஜியாங்ஷு மின்னல் வேகத்துல ஓடி போயிடுறான். தானியா எந்திரிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, நிஜமாவா நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஜியாங்ஷு ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்த, போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னு வயிறை தொட்டு பாக்குறா. நீ பிரெக்னெண்டா இருக்கியா தானியா அப்படின்னு ஜியாங்ஷு அதை விட பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். மீனா தானியாவை பாக்குறதுக்கு வரா. வேலைக்கார பொண்ணுங்க யூனானி யாருமே மீனாவை சத்தம் போடவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க எங்க பாஸ் உத்தரவு போட்டிருக்காரு, யாரும் இந்த இடத்துல இருந்து கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜியாங்ஷு கிட்ட யூ போயிட்டு, டே கல்யாணத்தை பத்தி ஏதாவது அட்வைஸ் இருந்தா குடுறா, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி குடுறா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா நீ தானே கல்யாணத்தை போய் எனக்கே சொல்லி கொடுத்த, இப்ப என் கிட்ட வந்து நீ கேக்குறியே அப்படின்னு ஜியாங்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் அப்படிதான், சொல்லி கொடுக்க போறியா இல்லையா, ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம யூவும் பறந்துட்டு இருக்கான். தானியாவும் மீனாவும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. தானியா மீனாட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஜியாங்ஷு வந்துட்டான். எதுக்கு என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு, இன்னும் வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்டை நான் பார்க்க வந்திருக்கேன், அதுவும் இல்லாம இவ எனக்கு ஒரு வகையில அக்கா முறை வேற, அது தெரியும்ல அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கும் போதே யூவும் அங்க வந்துடுறான். அவன் அப்படிதாம்மா, அவனை கண்டுக்காத, நான் இருக்கேன்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு யூ நேரா அங்க வந்து மீனா கிட்ட வழிய ஆரம்பிக்கிறான். அப்போ தானியா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த மீனா கிட்ட சொல்ல, நான் சித்தியாக போறேனா அப்படின்னு மீனா கத்துறா. அப்போ நான் சித்தப்பா அப்படின்னு யூ பெருமையா பாக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள சித்தப்பா ஆயிட்ட, நான் குழந்தைக்கு போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் தான் கொடுக்கணும், போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மீனா அங்க இருந்து கிளம்புறா. பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்திட்டா, அவகிட்ட பேசுடா அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல, எவ்வளவு சீன் போடுறா பாத்தியாடா, நான்லாம் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கெத்தா நின்னுட்டு இருக்கான் யூ. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மீனா முன்னாடி பவ் பவ், இங்க பாரு நாய் பொம்மை, இத குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலாமான்னு மீனா கிட்ட யூ போய் வலிய ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல யூ உடனே இந்த டோக்கன் எடுத்து காட்டுறான். இந்த டோக்கன் பாரு, காதல் டோக்கன், இது நீ முதல் முறையா என்கிட்ட கொடுத்தல, அந்த டோக்கன் என்கிட்டயே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மீனா யோசிக்கிறா. ஓ, இது அப்படி போகுதாக்காத, இது வந்து இன்னொரு பொண்ணு யாருக்கோ வாங்கினது இந்த ஒன்ட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட காதலன் ஒருவேளை நீயா இருப்பியோன்னு கேட்க, எனக்கு இருக்கிற ஒரே காதலி மீனா மட்டும்தான், வேற யாரையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு யூ அவளை பார்த்து கேட்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். ராஜா கிட்ட மறுபடியும் ஜியாங்ஷு போய் நிக்கிறான். ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துல போஸ்ட் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு உன தவிர தகுதியான ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, நீ போறியான்னு கேட்க, என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா, அவளை கூட்டிட்டு அலையிறது சரிப்பட்டு வராது, ஜின்ரான் இருக்கான்ல அவனை வேணா அனுப்புங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். கரெக்டா ஜின்ரான் உள்ள வரான். அந்த போஸ்ட பத்தி கேள்விப்பட்டேன், இவ்வளவு நாள் நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ரேங்க வாங்கினதெல்லாம் வந்து சும்மா இங்கே உட்கார்ந்துக்கிறதுக்காக இல்ல, என்ன அனுப்புங்க அப்படின்னு ஜின்ரானே கேக்குறான். உடனே ராஜாவும் இவ்வளவு ஆர்வமா இருக்க, நீ போஸ்டுக்கும் போறேன்னு சொல்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை என் கூடயே நீங்க அனுப்பி வைங்க, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட நீங்க தான் பேசணும்னு சொல்ல, ராஜா நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜின்ரான் இப்ப வந்து யூனா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு சிக்கன் வாங்கி கொடுக்குறான். சிக்கன் உனக்கு தான் அப்படின்னு. யூனா வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு திடீர்னு ஜின்ரான் கேட்டுறான். சிக்கனுக்கு அப்புறம் ப்ரொபோசலா அப்படின்னு யூனா ஷாக் ஆயிட்டு நான் உங்களுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்ல ஜின்ரான் பாக்குறான். நீ இருக்கிற வரையதான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். நீ இல்லாம நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சோ அதை பத்தி நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல யூனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டே ரொம்ப மோசமானது. எனக்கு ஒரு குடும்பமே கிடையாது. நீங்களும் ஒரு பெரிய குடும்பத்து பையன். நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி யூனா யோசிக்க ஆரம்பிக்கிறா. தானியாட்ட போய் உட்காந்துட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் மட்டும் தான் என்ன வாழ்க்கையிலே நல்லபடியா பாத்துக்கிட்டவங்க. இப்போ இன்னொருத்தரை நான் நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா அது வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குன்னு சொல்ல ஜின்ரானை பத்தி தானே சொல்ற. உன் மேல அவனுக்கு இருக்கிற லவ் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு அடிப்பட்டப்போ இத்தனை வருஷம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஜியாங்ஷு கிட்டயே அவ்வளவு கோவமா பேசினா. அப்பையில இருந்தே உன்னை நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீ என்ன கேட்டனா ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் அவனை பிடிச்சிருக்கு. இந்த ஃபேமிலிலாம் நடுவுல வந்ததுதான். அதுவும் இல்லாம நீங்க வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னா யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜாவும் சம்மதம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல யூனா பார்த்துட்டு ஒரு குழப்பத்தோடயே ரூமுக்கு போயிடுறா. யூனாவோட கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானியா எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஜியாங்ஷு வீட்டுக்கு வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நான் யூனாக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஜியாங்ஷுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜியாங்ஷுவும் தானியாவும் உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யூனா வரா. நான் வந்து ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன்னு சொல்ல அதுக்கு முன்னாடியே ஜியாங்ஷு நான் உன்கிட்ட ஒரு வேலை கொடுக்க போறேன். ஒருத்தங்க கூட பாடி கார்டா நீ போகணும். ரொம்ப தூரம் வேலை, ரொம்ப நேரம் வேலை, வாழ்க்கை முழுக்க கூட இருக்கலாம். நீ போறதுக்கு ரெடியா? ஜின்ரானோட பாடி கார்டா நீ அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு வேணும்னே வேற ஒரு வழியில இவளை இங்க இருந்து அனுப்ப ஆரம்பிக்க உடனே ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுது. நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு யூனா யோசிச்சுட்டு உங்க பேரை எப்போதுமே காப்பாத்துவேன் அப்படின்னு அழுதுட்டே அங்க இருந்து கிளம்புறா. தேவையான எல்லா சீதனத்தையுமே தானியா எடுத்து வச்சிடுறா. எந்த பேரும் எந்த கெட்ட பேரும் யூனாக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூனா ஜின்ரான் 2 பேருமா சேர்ந்து அங்கிருந்து அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. இங்க தானியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜியாங்ஷு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தொட்டில் வாங்குறது அப்படின்னு ஒன்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 6 வருஷம் ஆயிடுது. இந்த 6 வருஷத்துக்கு அப்புறமா தானியாக்கும் ஜியாங்ஷுக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு பையன் குழந்தை, ஒரு பொன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மினாக்கும் யூக்கும் இன்னொரு குழந்தை இருக்கு. இந்த 3 குழந்தைங்களும் சேர்ந்து ஒன்னா விளையாடிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கூட போய் ஜாலியா பேசிட்டு இருக்க தானியா ஜியாங்ஷு 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டே ஜாலியா வெடி வெடிச்சுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. அடுத்து இதே மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான சீரீஸை நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த சேனலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நீ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அடுத்து வர சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஒரு புத்தம் புது சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. அது வரையும் பாய்.